ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரோஷேயில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கற்றுக்க போகிறோம். க்ரோஷேயில் ரொம்ப பேசிக்கான விஷயம் வந்து ஸ்லிப் நாட். ஸோ அந்த ஸ்லிப் நாட் எப்படி போடணுன்றதை கற்றுக்கிறத தவிர, இப்போ முதல்ல நான் ஸ்லிப் நாட் போடுறேன், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்லிப் நாட் போடுறத கற்றுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவோம். இது ஏன் நம்ம வந்து ஸ்லிப் நாட்டுன்னு சொல்கிறோன்னா, ஒன்ஸ் நம்ம இதுக்குள்ளே வந்து இப்படி க்ரோஷே ஹூக்கை விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை டைட்டன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி இப்படி இழுக்கிறதுக்கும் இந்த கேப் வரத்துக்கும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, ஹூக்குக்கும் இதுக்கும் நடுவில் கேப் இருக்குது. வேணும்னா நான் இந்த ஹூக்கை வந்து எடுத்துகிட்டு இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கலாம், இதை பெருசாகவும் ஆக்கிக்கலாம், வேணும்னா இதை சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் நம்ம ஒழுங்காக போட்டிருந்தோன்னா நமக்கு இந்த வந்து ஈஸியாக இப்படி வந்து நூல் இப்படி இழுக்கவும் முடியும், அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி டைட்டனும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஈஸி அப்பப்போ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி த்ரெட்டு பிடிச்சி பார்க்கும்போது இப்படி இருக்கணும்ன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி கேப் இருக்கும். இந்த கேப் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் கையில் எடுத்து நீங்கள் வந்து ஒரு செயின் ஆரம்பிக்கும் போது. ஸோ நம்ம ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது ரெண்டாவது விஷயம். இப்படி இழுத்தானா வந்துடணும் ஸ்லிப் நாட். அதுதான் ஸ்லிப் நாட்டோட அறிகுறி. நாட் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டது ஸ்லிப் நாட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஸ்லிப் நாட் எப்படி போடணுன்னா, இப்படி 2 ரவுண்டு இப்படி கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா, ஸ்லிப் நாட் வந்து இப்படி வச்சிடணும். ஸோ நம்ம இப்படி வந்துருச்சா, இப்போ வந்து ஒரு மேலே இப்படி வந்து இப்படி போட்டதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து ஒரு டெயில் இருக்குது. டெயிலை வந்து நான் இங்கே பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தெரியுதா, ஒரு நார்மலாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த டெயில் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு வந்து நம்ம இந்த நூல் அந்த பக்கமாக இந்த மெயினாக இருக்கிற நூலை கொண்டு போய் இப்படி இழுக்கணும், உள்ளுக்குள்ளே விட்டு இழுக்கணும். இதுதான் பேசிக் ஸ்லிப் நாட். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தடவை நான் டெயிலை மேலே வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்து டெயிலை நான் மேல் பக்கமாக போட்டுட்டேன், குட்டியாக இருக்கிற எண்டை. இப்போ வந்து இந்த லூப்பில் இந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து இந்த த்ரெட்டை போட போகிறோம். போட்டுட்டு இப்படி இழுத்தா இது ஸ்லிப் நாட். ரொம்ப ஈஸி பண்ணுறது. நீங்களும் என் கூட ஒரு தடவை சேர்ந்து பண்ணுங்கள். இப்போ வந்து போட்டுட்டு டெயிலை வந்து மேலே வர மாதிரி வச்சுருங்க. வச்சிட்டிங்களா? இப்போ வந்து இதை இப்படி மடித்து உள் பக்கமாக இந்த நூலை எடுத்துகிட்டு வரும்போது இந்த டெய்லையும் பிடிச்சி இப்படி இழுத்தா ஸ்லிப் நாட் ரெடி. இப்போ ஸ்லிப் நாட் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுவே நீங்கள் வந்து வேரியஸ் டிஸ்டன்சஸில் போட்டு பழகி இந்த டெய்லோட லென்த்து கம்மி ஆகிற மாதிரியோ ஜாஸ்தி ஆகிற மாதிரியோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய டைம். இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன், கையிலே வச்சு கீழே வைக்காமல். இப்போ இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போது இதில் எடுத்து இப்போ இப்படி இழுத்தா ஸ்லிப் நாட். லெட்ஸ் see one more time because slip knot is coming in every project of crochet. லூப்பில் டெயில் த்ரெட் மேலே வச்சாச்சு. டெயில் த்ரெட் இருக்கிற பக்கமாக அப்படி உள்ளே போட்டு யூ பிக் திஸ் அப். அவ்வளோதான் ஸ்லிப் நாட். இன்னொரு டைமையும் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். டெயில் த்ரெட் above the loop. இப்போ மடித்து விட்டு இது வழியாக எடுங்க. அவ்வளோதான், ஸ்லிப் நாட் இஸ் ரெடி. இதையே ஒரு 10 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லிப் நாட் ஒழுங்காக போட்டிருந்தீங்கன்னா உங்களால் இந்த த்ரெட்டோட நாட்டும் இந்த லூப்போட லென்த்தையும் ஈஸியாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்படி இழுத்தால் லூப்பு பெருசானும் இந்த ரன்னிங் லைன், இந்த த்ரெட் பால்லேருந்து வர நீளமான லைனை இழுத்தீங்கன்னா அது குட்டியானும். இதுதான் கரெக்டான ஸ்லிப் நாட் போட்டதுக்கான அறிகுறி. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக இங்கே ஒரு கேப் வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும். இது நீங்கள் இஷ்டப்பட்டபடி இப்படி வேணும்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து செயின் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஏன்னா ஃபஸ்ட்டு செயின் நம்ம எடுக்கும்போது இந்த கேப் இருந்தால் தான் நம்ம இப்படி எடுக்க முடியும். அதுக்காக கேப் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு சொல்லு. எடுத்ததுக்கப்புறம் இப்படி இழுத்தானா அது தானதாக சின்னதாக பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்லிப் நாட்டை நிறைய டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது 2வது கிளாஸில் பார்ப்போம். ஸ்லிப் நாட் கரெக்டாக விழுந்துருச்சு. அதனால தான் என்னால் ஃபுல் த்ரெட்டையும் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு. இதுவே வேறு நாட்டாக இருந்ததுன்னா அங்கே சிக்கியிருக்கும், அது நாட்டாக விழுந்திருக்கும். Slip knot is slip knot. So practice that nicely.